உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பறவை எங்கேயோ போயிட்டு சில விதைகளை எடுத்துக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. அது போற வழியில என்ன பண்ணுச்சுன்னா, சில விதைகளை அங்கங்க அப்படியே கீழே விழுந்து போச்சு. அதுல ஒரு சில விதைகள் ஒரு பாறைக்குள்ள விழுந்துச்சு. அந்த பாறைக்குள்ள விழுந்த விதைகள் மண்ணு சரியான ஒரு அடைப்பு இல்லாம, மண் இல்லாம அப்படியே விழுந்த உடனே கொஞ்ச நாள் அப்படியே வளருது. வளர்ந்த உடனே கொஞ்ச தூரம் வளர்ந்து வெயில் பட்டு காத்து பட்டு அது அப்படியே அந்த வேரோட சக்தி இல்லாம காஞ்சு போயிடுது. இன்னொரு விதை அது என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு முள்ளில் போய் விழுந்துச்சு. அப்போ அடியில இந்த மண்ணோட விஷயங்கள் இல்லாம விழுந்துச்சு, முளைச்சது. கொஞ்ச தூரம் போயிட்டு வளர்ந்துட்டு வேரோட பிடி சக்தி இல்லாம, தண்ணி இல்லாம அப்படி இப்படி அதுவும் காஞ்சு போச்சு. இன்னொரு விதை அது சரியான முறையில ஒரு பூமியில ஒரு மண் இருக்க இடத்துல விழுந்துச்சு. அந்த விதை நன்றாக வேர் ஊன்றுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல எட்டி பார்த்து வளர்ந்து அது அப்படியே செடி, மரம், கொடி அப்படின்னு பெருசா வளர்ந்து அது பக்கத்துல இன்னொரு மரம், அது பக்கத்துல இன்னொரு மரம், அது பக்கத்துல இன்னொரு மரமா மாறிக்கிட்டே போச்சு. ஒரு சரியான அடித்தளம் நமக்கு இல்லைன்னா எவ்வளவு தூரம் போனாலும் பாதியிலே நட்டுக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். ஸோ நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் அடித்தளத்தை நம்ம இழக்கக்கூடாது, இடிக்கக்கூடாது. இந்த பேஸ் அப்படின்றது கரெக்டாக நம்ம போடணும். ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அவங்களுக்கு 3 மருமகள்கள். என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு நாள் சாம்பார் செஞ்சுருந்தாங்க. வீட்டில் ஏதோ செய்கிறாங்க, சாம்பார் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. செஞ்சுட்டு ஹாலில் உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம எல்லாமே செஞ்சோமே, நம்ம உப்பு போட்டோமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ எழுந்து கிச்சனில் பார்க்கறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஹால்லே உட்காந்துக்கிட்டு, ஏமா அந்த சாம்பாரில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் கொஞ்சம் பாரு அப்படின்றாங்க. அவங்களுக்கு 3 மருமகங்க இருக்காங்க. அவங்க 3 பேருமே ஒரே டைம்ல ஆமாம் சரிங்க மாமி அப்படின்றாங்க. ஒன்று சரிங்க அத்தை இப்படிலாம் சொல்லுவாங்களே, சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்களே. 3 பேருமே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாங்க, அதில் முதல்ல இருக்கவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த மருமகள். போனாங்க, டக்குன்னு இருந்து போயிட்டு சாம்பாரில் கரெக்டாக உப்பு போட்டு வந்துட்டாங்க. செக் பண்ணல. ரெண்டாவது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சமையலுக்கு இன்னொரு மருமக போகிறாங்க, அவங்களும் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. மூணாவதாக ஒரு மருமக, அவங்க ரொம்ப தூக்க காலத்தில் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போயிட்டு அவங்களும் கொஞ்சம் சால்ட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து எல்லாம் சாப்பிட்லான்னு உட்காடுறாங்க. எப்பா என்ன அடிக்கடி நீங்கள் உப்பு போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மானவரே சண்டை ஆச்சா முச்சான்னு சாப்பிடவே முடியல, தூக்கி குப்பையில் போட்டாங்க. அடப்பாம மொத்தமாக 4 பேர் சேர்ந்து அதில் உப்பு போட்டாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே இவங்க போட்டாங்களா இல்லை அதை எடுத்து தொட்டாது பார்த்துருக்கல, இல்லை நக்கியாவது பார்க்கணும்ல, பார்க்கல. ஸோ ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு எங்கே அதை போய் ஒரு மெனக்கெட்டு ஒரு விஷயத்த பண்ணணும், கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாக அந்த சாம்பார் செய்ய கஷ்டப்பட்டுருப்பாங்க. கடைசியில் ஒரே வேலையை 4 பேர் பார்த்து விட்டாங்க. அப்போது டைமும் வேஸ்ட்டு, அதுக்கு இப்போ தேவைப்படுற அந்த பணமும் பொருளும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சா. இப்போ நிறைய கம்பெனிஸில் தினம் தினம் சந்திக்கிற பிரச்சனையாக இதாக இருக்குது. எந்த ஒரு பெரிய கம்பெனியும் பெருசாக வளர வளர இந்த மாதிரி ஒரே வேலையை ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணி விட்டுருப்பாங்க, அது பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால ஏற்பட்டிருக்கிற அந்த இழப்பை தவிர்க்கவே முடியாது. இப்போ இந்த சாம்பார் விஷயத்துல அந்த வீட்டில் ஒரே வீட்டில் ஒரு மாமியார் ஒரே மருமகள் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், இந்த தவறு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கும். இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் கூட போயிருக்கும். நான் போட்டுட்டேன் நீங்கள் போடாதீங்க, இல்லை செக் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்படி பெரிய பெரிய நிறுவனங்களை இது மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது இதனோட நேரம் இழப்பாகுது, கூடவே பணமும் இழப்பாகுது. இப்போ இந்த விஷயத்த இந்த 5 ஸ்டார் தரம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்.
இப்போ அந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்லும்போது ஒரு ஒரு டிக்ஷனரி எடுத்து பாருங்க. அப்போ அதில் வந்து வடிவம், உருவம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயமும் அதில் இருக்கும். ஸோ கான்ஃபிகரேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு வானத்தில் ஒரு கிரகங்கள் எல்லாம் எந்த வகையில் எந்தெந்த இடத்துல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு வடிவம். இப்போ ஒரு ஃபைல் எடுக்கிறோம். ஒரு ஃபைலை எடுத்து அதில் பல விதமான வந்து ஒரு குறிப்புகள் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுருப்போம். போன வருஷம் வந்து ஒருத்தரோட சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி ரூபாய் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து வர விஷயங்களில் வந்துட்டு எவ்வளோ வரும், என்னென்ன பண்ணோம், அடுத்தடுத்து நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி பார்ப்போம். இப்போ எப்படின்னா, ஒரு ஃபைல் எடுக்கிறோம். இன்னைக்கு இந்த சொத்து மதிப்பு இவ்வளோ அப்படின்றது ஒரு ஃபைல் பண்ணி அது எல்லாரும் கூட்டி பேசி ஃபைல் பண்ணி சைன் பண்ணி அவ்வளோதான் இதுதான் ப்ராஜெக்ட், இதான் முடிஞ்சுது, இன்னைக்கு இந்த வருஷம் தான். அடுத்த வருஷம் வந்து 1.5 கோடியாக இருக்கலாம், 2 ஆகலாம், 10 இல்லை, எந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போயிட்டே இருக்கலாம். அப்போது ஒரு 7-8 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம வந்து ஒரு 2008 நம்ம வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருப்போம். அந்த 2008 இருந்து இப்போ 2025 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம், எவ்வளோ மூடணும், என்ன பண்ணோம், என்ன பிரச்சனை பண்ணோம், அப்படி என்னென்ன வந்துச்சு, இவ்வளோ விஷயங்களுமே வந்துட்டு நம்ம 2008 ஃபைலில் அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றது வந்து ஒரு பேசிக். அந்த பேசிக்கை வந்து நம்ம எப்பவுமே அழிக்கக்கூடாது, இடிக்கக்கூடாது அப்படின்றது தான். இப்போ 2008 ஒரு கம்பெனி ஆரம்பித்து 2025 வந்து ஒரு ஸ்லோ ஸ்டடியாக போது இல்லை என்னமோ ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறது, எப்படி இதை வந்து மறுபடியும் கொண்டு வர்றது அப்படின்னா, அப்போ அந்த பேசிக் திங்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம். அப்போ 2028 நம்ம என்னென்ன செஞ்சுருப்போம், அந்த டீட்டெயில்ஸ், அந்த ஃபைல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். இப்படி எத்தனை பேர்கிட்ட அது மாதிரி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். அப்படியே ஒரு விஷயம் முடிஞ்சிச்சா அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி தூக்கி ஓரமாக அப்படி வச்சுட்ருப்போம். தூக்கி கீழ்ச்சி போட்டிருப்போம், இல்லை கொளுத்தி போட்டிருப்போம், என்னமோ பண்ணி விட்டுருப்போம். இப்போ நம்ம அதுக்கான ஒரு பேஸ் லைன் அப்படின்றது வந்து எங்கே போய் நம்ம தேடுறது. இப்போ அந்த அஸ்திவாரம் இருந்தால் தானே நம்ம அடுத்ததுக்கான விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். அந்த விஷயத்தை வந்து இப்போ 2025 வந்து தேடினா இப்போ புது விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறது, ஐயோ இப்படி அப்படி வந்து அந்த டைமில் உட்காந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ எந்த விஷயமே நம்ம வந்து அழிக்கக்கூடாது, இடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறது. இப்போ பேசிக் லைனை நம்ம எப்போவுமே விட்டுறவே கூடாது. இப்போ என்ன ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ நம்ம எப்படி வெளியில் வரலாம். அப்போ பேசிக்காக ஒருத்தங்க கிட்ட இந்த குவாலிட்டிஸ் இருக்குது, இந்த குவாலிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லி நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, எந்த ஹோட்டல் எந்த ஒரு இதில் போய் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரியான டேஸ்ட் எப்படி வருது அப்படின்னு. 10-15 வருஷம் கழிச்சாலும் அதே டேஸ்ட் அதே இது மாறாது நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு இந்திய அரசியல் சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த பேஸ் லைன் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே சில மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அப்பெல்லாம் போயிட்டு இது ஏற்கனவே டாக்டர் அம்பேத்கர் எழுதி வைத்த சட்ட விஷயங்களை இப்பொழுது நாம் மாற்றிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற முடியுமா? சும்மா எச்சை தொட்டு அழிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்படி முடியும்? சட்ட திருத்தம் அப்படின்னா பாராளுமன்றத்தில் முன் வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதன் பிறகு அதனை ஜனாதிபதியோ நீதிமன்றமோ அங்கீகரிக்க வேண்டும். இப்படி பல நிலைகளை கடந்த பிறகுதான் சட்ட திருத்தம் அப்படின்றது ஒன்று அறிவிக்கப்படும். அதே சமயம் பழைய சட்டத்தையும் தூக்கி அப்படி குப்பையில போட்டுற முடியாது. அதுவும் பத்திரமா இன்னொரு இடத்துல இருக்கணும். ஏன்? இந்திய அரசியல் சட்டம் எல்லோரோடும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த சட்டத்தை வந்து மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிறாங்களா, இல்லை சில நேரங்களில் வந்து எதிர்த்து போரிடுவாங்க, இல்லைனா வந்து போராட்டம் நடத்துவாங்க, இதனால வேற சில பேர் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே கூட இந்த சட்டத்தை வந்து புதுசாக போகிற சட்டத்தை இந்த சட்ட திருத்தம் வேண்டாம் என்று அரசு உங்களுக்கு அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் பழைய சட்டத்துக்கு திரும்பி போனோம்ல. அப்போ அதுக்கு தான் ஒரு புதிய மாற்றத்தையும் வச்சுக்கணும், பழைய விஷயங்களையும் பாதுகாக்கணும். ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ சட்டம்
சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தீவிரமா பின்பற்றப்பட்டது இல்லையா, அதே மாதிரி எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ நான் என்னோட பேங்க்ல வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த சேவிங் அக்கௌண்ட்ல எந்தெந்த திட்டங்களில் முதலீடு செய்யலாம், இப்போ ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், இல்லை ஏதோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இது மாதிரி போடுறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருப்போம். ஒரு 15 லட்ச ரூபா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம போட்டிருப்போம் ஒரு பேங்க்ல. ஸோ அங்கிருந்து நம்ம இன்னொரு பேங்க்குக்கு வந்து நம்மளை கேட்குறாங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் இவ்வளோ போடுங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புது விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அடிப்படை எது? 15 லட்ச ரூபாய் இந்த பேங்க்ல நம்ம போட்டிருக்கிற ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கலைஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கணும். இதில் லாபம் வருமா, இதில் ஏதாவது போட்டால் நமக்கு வந்து ஏதாவது ப்ராஃபிட் இருக்குமா, இன்னொன்று வந்து நமக்கு வேற ஏதாவது சில சூழ்நிலைகளால் பிரச்சனைகள் வருமா, இந்த மாதிரி பெனால்ட்டி ஏதாவது போடுவானுங்களா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ 2 நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. இந்த தேதியில் நீங்கள் வேலை பண்ணுங்க, இவ்வளோ வேலைகள் கொடுக்குறேன், உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன். இதுதான் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன், அதாவது நிபந்தனைகளோட ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம். உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன விஷயங்கள் இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க வேலை செஞ்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நடுவில் வந்து கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம். சார் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இவ்வளோ வருது, இப்போது இந்த டாக்ஸ் இவ்வளோ போட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பேசி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 2 கம்பெனியும் உட்காந்து சரி ஓகே கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்த கம்மி பண்ணிக்கலாம், இப்படின்னு பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு கரெக்டாக நம்ம பார்த்து உட்காரும்போது தான் 2 பேருக்குமே ஒரு சரியான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயத்தில் உணர்ந்து செயல்பட்டு தனி நபர்களாக இருக்கலாம், பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், அனாவசியமாக டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுடலாம். அப்போ நிறைய வந்து தகவல்களும் வந்து நம்ம கைவிட்டு போகாது. அதனால் வரக்கூடிய தேவையற்ற பின்விளைவுகள் எல்லாமே நம்மளால் தவிர்க்க முடிஞ்சுது. ஸோ பேசிக் லைன் அப்படின்றத வந்து என்னைக்குமே நம்ம ஒரு அழியாத விஷயங்களாக நம்ம இருக்கணும். அதான் சொல்கிறேனே, 2028 ஒரு கம்பெனி ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். அவன் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது என்ன மனநிலையில் இருந்தான், அந்த நேரத்தில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் அவன் மெயின்டைன் பண்ணான், அந்த நேரத்தில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் அவன் வந்து பணம் சம்பாதிச்சான், என்ன விஷயம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஃபைல். 2028 2025 கிட்ட வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா ஃபைல்ஸும் இருக்கா, எல்லா பில்ஸும் இருக்கா, நம்ம என்னென்ன கம்பெனிக்கு என்னென்ன ஒர்க் பண்ணோம், என்னென்ன செஞ்சோன்ற எல்லா டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா, செக் பண்ணி பார்ப்போமே. இருந்தா அவன் தப்பிச்சான், இல்லைனா அடப்பாம